ரெப்பு உதயம் 10 கண்டலுக்கு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தை தமிழ் விஷனை இப்போ உங்களுக்கு அமேசான் ப்ரைமில் ஆட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு, தமிழ் அண்ட் கன்னடான்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லையும் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட சிம்பிளான கதைன்னு பார்த்தீங்கன்னா, கதையில் வரக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் அடுத்த நாள் 10 மணிக்குள்ளே, அதாவது அடுத்த நாள் காலையில் 10 மணிக்குள்ளே அவங்க அந்த பிரச்சனை தப்பிச்சாகணும். ஸோ அப்படி அவங்க என்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க, அந்த 10 மணிக்குள்ளே அவங்க எப்படிலாம் அவங்க சர்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இது எல்லாமே தான் இந்த படத்தோட கதை. அது எதனால் அப்படின்றத நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக இது இந்த படத்தோட சிம்பிளான ஒன் லைன். பட் ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துகிட்டுனா த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ் நமக்கு அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. குறிப்பாக நிறைய லேகிங் இருந்தது. ஸோ இந்த படம் வந்து ஒரு டீசென்ட் ஆவரேஜ் படம் தான், லெவலுக்கு இல்லை. ஸோ படம் அந்தளவுக்கு பெருசாக ஓடவும் செய்யலை. அதனால் யோசிச்சுக்கோங்க. ஸோ படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் இருக்குது. நிறைய தெலுங்கு த்ரில்லர் மூவிஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா மேபி இந்த படம் உங்களுக்கு செட் ஆகலாம். ஸோ தெலுங்கு டு தமிழ் டப் மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை தரமாக ட்ரை பண்ணலாம். ஸோ படம் இப்போ உங்களுக்கு ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த படம் அந்தளவுக்கு பெருசாக செட் ஆகல, போரிங்காக தான் இருந்தது. ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு சார் செட்டிங்ஸ் சொன்னால் 5க்கு 2 கொடுக்கலாம்.